Hello friends, welcome to Lukshiga Samayal. நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம Lukshiga Samayala சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப சூப்பரான கல்யாண வீட்டு ரவா கிச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே நல்லா இருக்குங்க. ரொம்ப சிம்பிளா செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ரவையை வறுத்து எடுத்துக்கணுங்க. அதுக்கு நான் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சிருக்கேன். கடாயில 1 டீஸ்பூனுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணிட்டு நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ இதுல 1 கிளாஸ்க்கு ரவை சேர்த்துக்கலாம். இது வந்து 100 கிராம்ங்க. ரவையை ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இது நல்லா வறுபட்டு வரட்டும். நல்ல வாசனை வரணுங்க. இப்போ நம்ம ரவை நல்லா வறுபட்டுடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ரவையை தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் அதே கடாயை வச்சிருக்கேங்க. அதுல 1 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும்ங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூனுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகெல்லாம் பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய். வாசனைக்கு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க, நல்லா இருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும்ங்க. இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தில் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதங்க விடலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். கலர் சேஞ்ச் ஆகணும் அவசியம் இல்லை. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதங்கினா போதும். இப்போ இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. கூடவே 3 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு துண்டு இஞ்சியை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இது கூட நம்ம இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி நல்லா பழமாக எடுத்து வச்சுருக்கேங்க. அதையே கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விடுங்க. தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. தக்காளி நல்லா வதங்கினா தான் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இப்போ இதில் நம்ம காய்கறியெல்லாம் சேர்த்துடலாம். நான் கொஞ்சமாக பச்சை பட்டாணி, பீன்ஸ், கேரட் எடுத்திருக்கேன். கேரட் பீன்ஸை நல்லா பொடிசாக நறுக்கி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி அப்படியே கலந்து விடுங்க. இதை நம்ம இப்போ வேக வைக்கணுங்க. அதுக்கு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சிடலாம். தண்ணி எதுவும் இப்போதைக்கு சேர்க்காதீங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. வெஜிடபிள்ஸ் நல்லா குக் ஆகிருக்கும். ஒரு 80%க்கு குக் ஆகியிருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணோம். எந்த கிளாஸில் நம்ம ரவை எடுத்தோமோ அதில் 2.5 கிளாஸ்க்கு தண்ணி எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இப்போ இதை ஹை ஃப்ளேமில் ஒரு கொதி விட்டுடலாங்க. ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு கொதி வந்துருச்சு. ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம இதில் ரவை சேர்த்துக்கலாங்க. நம்ம வறுத்து எடுத்து வச்ச ரவையை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. கைவிடாமல் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. ரவை கெட்டிப்படாமல் இருக்கணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டவ்வை இப்போ சிம்மில் வச்சுட்டே கலந்து விடுங்க. நம்ம ரவையை சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஹையில் வைக்கக்கூடாது, சிம்லேயே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், ரவை நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக நறுக்கிய கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கடைசியாக கூடவே 1 டீஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நல்லா மணமாக இருக்குங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டா நம்மளோட கல்யாண வீட்டு ரவா கிச்சடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, பார்க்கும்போது எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே போல் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லுக்ஷிகா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.